வணக்கம். இது வழக்கு. கிரானைட் குவாரிகளில் நடந்த நரபலிகள், கிளர்ந்தெழும் ஆன்மாக்கள், உறைய வைக்கும் உண்மை சம்பவங்கள். மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் விசாரித்து வருவது சமீபத்திய பரபரப்புகளில் ஒன்று. கிராம மக்கள் பலரும் விசாரணையில் ஆஜராகி வாக்குமூலங்கள் அளித்து வரும் நிலையில் 2 பேரின் வாக்குமூலங்கள் வேறு ஒரு தளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த இருவர் சேவர் கொடியோன் மற்றும் ரவி. அவர்கள் என்ன சொன்னார்கள்? மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு புகார்கள் குறித்து IAS அதிகாரி சகாயம் விசாரித்து வருவது நமக்கு தெரியும். அன்றைய தினம் சகாயம் தனது பரிவாரங்களுடன் விசாரணை நடத்திய இடம் தொல்பொருள் சின்னங்கள் இருந்த இடம். மழை வரும், இடம் சகதியாக இருக்கும், இப்போது போனால் சரியாக இருக்காது என பலரும் சொன்ன போதும் அந்த புராதன சின்னங்கள் இருந்த பகுதி கிரானைட் உரிமையாளர்களால் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டார் சகாயம். அதிர்ந்தும் போனார் அவர். கிரானைட் முறைகேடு புகாரில் நாள்தோறும் அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்க இதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நரபலி புகார்கள். ஆம், இந்த குவாரிகள் அனைத்திலும் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், மனநோயாளிகள் என பலர் நரபலி கொடுக்கப்பட்டுள்ளதாக புகார் சகாயத்திடம் தரப்பட்டுள்ளது. இவர் பெயர் சேவர் கொடியோன். கீழவனவு கம்பர்மலைப்பட்டியைச் சேர்ந்தவர். இந்த குவாரியில் 8 ஆண்டுகள் வேலை செய்திருக்கும் சேவர் கொடியோன் குவாரிகளில் நரபலிகள் கொடுக்கப்பட்டதாக பல புகார்களை கூறியுள்ளார். IAS அதிகாரி சகாயத்திடமும் புகார் கூறியிருக்கிறார் சேவர் கொடியோன். நான் புதுக்கோட்டை, அண்ணாவாசல், தோவமலை, சிவாகாசி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பேர் பாக்ஸ் கொண்டு போவான், டீசல் கொண்டு போவான். இன்சார்ஜ் சோதிபாசு, அனுமந்தி, ஐயப்ப எல்லாம் அடிக்கடி ரைடு போவாங்க குவாரியை பாக்குறதுக்கு. அந்த நாள் நான் ஏத்திட்டு போவேன். ஏத்திட்டு போயிட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு மனநோயாளி ரோட்ல நடந்து வந்தா அவளை ஏத்திட்டு வருவான். ஏத்திட்டு ஓனர் பழனிசாமி ரூமுக்கு பக்கத்திலே ஒரு ரூம் இருக்கு, அதில் அடைச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் 14 பேர்த்து ஏற்றி வந்திருக்கேன். என்ன எதுக்குன்னு எனக்கு தெரியாது, சம்பவம் தெரியாம நான் ஏத்திட்டு வந்திருக்கேன். நான் கேட்டேன். அப்ப இருந்து ஒரு ஓனர் டிரைவர் ஒருத்தர் முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன், என்னன்னே முத்தனே இந்த மாதிரி இதை போல அடைச்சு வைக்கிறாங்களே என்ன இருக்கும்போது, இதை மனநோயாளி சௌரியப்படுத்தாங்க, அதனாலதான் ஓனர் டெவலப் ஆறாரு, படிப்படியா முன்னேறாரு அப்படின்னு சொன்னேன். அது அந்த சொன்னதுக்கு முன்னாடி 2 நாள் சென்று நான் மலம்பட்டி ஆத்துக்குவாரிக்கு ஆயில் மோட்டர் வேலையாகி ஆயில் இன்ஜின் ஏத்தி போய் மலம்பட்டி ஆத்துக்குவாரிக்கு இறக்க போறேன். இறக்க போகும்போது இறக்கிட்டு திரும்பி வெளியே வரும்போது இங்க இருந்து ஒரு வண்டி ஜீப் ரிட்டர்ன் ஆகுது. அந்த ஆத்துக்குவாரில ஆத்துக்குள்ள கட்டிங் போட்டிருந்தாங்க, குவாரி பண்ணிக்கலாம். அதுல ஒரு பாதை இருந்துச்சு. அந்த பாதையில ஒரு வண்டி லாரி தான், ஒரு வண்டி போகும், ஜீப்பு கார்னா தான் 2 வண்டி போங்க. நான் போகும்போது அந்த வண்டி எதுக்க பாஸ் ஆகுது, அங்கிருந்து வெளியே வரையும் இங்கிருந்து வெளில போகுது. உள்ள போகும்போது நான் சைடுல எட்டி பாக்குறேன். நான் ஏத்தி அந்த 2 பேருமே கழுத்தறுத்து உள்ள இருந்துச்சு. அதை எட்டி பார்த்ததுக்கு சோதி பாஸ் தரிப்பாயம் ஒரு வார்த்தை சொல்லி டம்னு அடிச்சு விட்டாருங்க. அடிச்சோன்னு பேசாம நான் இருந்துட்டேன். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எங்கு கண்டாலும் அவர்களை ஏற்றி நரபலி கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார் சேவர் கொடியோன். புதுக்கோட்டைக்கு போகும்போது ஒரு ஆளை ஏத்திட்டு வரும்போது அண்ணாவாசல தாண்டி வரும்போது KM வந்துறாரு. வண்டியை நிப்பாட்டி பாக்குறாரு. வண்டியை பார்த்துட்டு ஏதாவது வெளியே சொன்ன யாருக்காவது தகவல் சொன்னானா இவனை இதே மாதிரி கழுத்தறுத்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போன பின்னாடி நானும் வந்துடுறேன். அதுக்கு பின்னாடி இங்க கம்பெனில ஒரு வேலை இருக்கும்போது எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்துருந்துச்சு. அதுக்கு நான் வண்டி கம்பெனி நின்றதுக்கு பின்னாடி ரகுராமேஷன் ஒருத்தர் கீழே இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு லைசன்ஸ் 3400 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தாங்க. வெளியே ஒரு பெட்டிஷன் இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு சொல்லி PRP இருக்குன்னு சொல்லி நான் கீழே காவல் நிலையத்துல மனு கொடுத்தேன். மனு கொடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு அரைப்பாட்டு லாரில போய் ஜல்லியத்திக்கு சக்கரமலைக்கு பின்னாடி என்னை கம்பெனில இருந்து ஒரு 10 பேர் அடிச்சு கொண்டு ஸ்டேஷன்ல விட்டுறாங்க. ஸ்டேஷன்ல விட்டுட்டு திருப்பி அவங்க ஸ்டேஷன்ல அடிச்சு கொண்டு வெளியே விட்டாங்க. எஃப்ஐஆர் போடல, ஒன்னும் போடல. அன்னைக்கு கொடுத்த 2004 கொடுத்த பெட்டிஷன் எஃப்ஐஆர் காப்பி அந்த ஜெராக்ஸ் இருக்கு.
அதுக்கு பாட்டு நான் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கேன், ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கேன், ஐயா அன்சுல் ஐயாட்ட மனு கொடுத்திருக்கேன், பாலகிருஷ்ண ஐயாட்ட மனு கொடுத்திருக்கேன், இவ்வளவு மனு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி ஐயா சகாய ஐயா வந்தாங்க, அதுக்கு மனு கொடுத்திருக்கேன். கிரானைட் குவாரிகளில் நரபலிக்கு சிறுமிகள் கூட தப்பவில்லை என்கிறார்கள். பள்ளிவாசல் பெரிய மலை, அது இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டிட்டாங்க, அந்த பக்கம் வெட்டிட்டாங்க, நடுவில் மட்டும் இல்ல, அதெல்லாம் குறைஞ்சது 10 பேர் தான் கழுவி இருப்பாங்க, விட்டுருப்பாங்க. சக்தியான ஒரு பள்ளிவாசல். கோபிகா பால்மணம் மாறாத இந்த குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தாமரைப்பட்டியைச் சேர்ந்த கோபிகா 2008ஆம் ஆண்டு ஒரு மாலை வேளையில் திடீரென காணாமல் போனார். என் மக காணாம போயிடுச்சு. சாயந்தரம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. விளையாண்டு இருந்து நான் குளிக்க போனேன். குளிக்க போன நேரம் 10 நிமிஷம் சார், குளிச்சு வெளியே வர்ற பாப்பாவை காணா. சரி காணாம தேடிட்டு இருக்கேன், அங்க இருக்கு இங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன், காணா. திருப்பி அங்க கேட்டேன் இங்க கேட்டேன், யாரும் இல்ல பாக்கலன்னு சொல்லிச்சு. அப்பதான் இந்த ரவி வண்டி இப்பதான் போறாங்கன்னு சொல்லிச்சு. ரவி வீட்டுல போய் என் மக விளையாடவும் செய்யும், அந்த ஆள்கிட்ட பேச சிரிக்க எல்லாம் செய்யும். சரி விளையாட்டுத்தரமா வண்டியில தூக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு நினைச்சு அவருக்கு போன் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு இல்ல, அவங்க வைப்பு தான் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கு இல்ல என் கூட வரலன்னுச்சு. அப்ப கரெக்டா மணி சாயந்தரம் 7 மணி. அந்த நேரத்துக்கு போன் பண்ணி திருப்பி விளையாட்டுத்தரமா பண்ணாதீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல என் கூட வரலன்னுச்சு. ராத்திரி அந்த ஆள் 12 மணி இருக்கும் வரையில. 7 மணிக்கு பிள்ளைய காணான்னு சொல்லி போனாலு, சரி பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை தானே, ஒரு பிள்ளை போயிருச்சே என்ன ஏதுன்னு கேட்காம ராத்திரி 12 மணிக்கு வந்து ராஜாக்கூர் எங்கே போய் ஒரு ஜோல்சியரை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கம் விளையாட இந்த ஜோல்சியம் பார்த்து பிள்ளை காலையில வந்துரும் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. கோபிகா காணாமல் போன அன்று ஊரே அவரை தேடியது. ரவி என்பவர்தான் கடைசியில் அவரை பார்த்ததாக பலரும் சொல்ல, அதிகாலையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் கோபிகா. காலையில 6 மணி 5:30 6 மணி போல வாய்க்கால் பக்கம் போய் பார்த்தா பிள்ளை வாய்க்காலுக்குள்ள படுத்து கிடக்கு. அப்படியே தூக்கிட்டு வந்தேன். கழுத்துல காயம் இருந்துச்சு, காதுல தோடு இருந்துச்சு, காதுல தோடு இல்ல, காலு கொலுசு இருந்துச்சு, கொலுசு இல்ல, இடுப்பில கொடி இருந்துச்சு, அது இல்ல, வேற எங்கேயும் காயம் இல்ல. கண்ணு இங்க கழுத்துல நல்ல காயம் இருந்துச்சு, கண்ணு கிட்ட எல்லாம் காயம் இருந்துச்சு. வரும்ப பிள்ளைய தூக்கிட்டு வரும்போது ரத்தத்தோடு கூட தூக்கிட்டு வந்தேன் சார். ஏன்னு கேட்டேன், ராத்திரி போன பிள்ளை சாயந்தரம் போன பிள்ளையானங்க கூட காலையில தூக்கிட்டு வரும்போது ரத்தத்தோடு கூட எப்படி தூக்கிட்டு வர முடியும் சார்? வைன் ஷாப் இருந்துச்சு தாமரப்பட்டி மெயின் ரோட்ல, எங்க தெருவில் அந்த மெயின்ல இருந்துச்சு. அப்படியே வைன் ஷாப்புக்காரங்க தான் என்ன தெலுங்கு கொடி கொலுசு போட்டு இருந்துச்சு, அதுக்காக என்ன தெலுங்கு செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு வைன் ஷாப் அடைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணி தாசில்தார் வந்து சீல் வச்சாச்சு. வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்களும் போகாத இடம் இல்ல சார். 8 வருஷம் ஆக போகுது. இனி எங்களுக்கு அதுக்கு ஒரு விமோசனமே பிறக்கல. கோபிகா விபத்தில் மரணமடைந்து விட்டதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. ரவி என்பவர்தான் இந்த விபத்திற்கு காரணம் என்று அவரும் கைது செய்யப்பட்டு விட்டார். ஆனால் கோபிகாவின் கொடூர சாவு விபத்து அல்ல, அது நரபலி என்று கோபிகாவின் குடும்பம் மட்டுமல்ல ஊரே சொல்கிறது. கோபிகாவின் மரணம் பற்றி மேலும் அறிய நாம் சந்தித்த நபர் ரவி. புது தாமரைப்பட்டியில் கிராமத்துக்குள் நுழையவே பயந்து கிடந்தவர்தான் ரவி. லாரி டிரைவரான ரவியை சந்தித்த போது கண்ணீர் மல்க நின்றார் அவர். குழந்தை கோபிகா மரணத்தில் என்ன நடந்தது என்பதை கேட்டோம் நாம். 2008ல் குழந்தைய காணாம போனது ஊரெல்லாம் தேடினாங்க சார். நான் அந்த டைம் முன்னாடி ஒத்த கடைக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போவோமே அதுக்கு பிற்பாடு என் வீட்டிலேயே எல்லாம் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி குழந்தை காணாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. நான் வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வந்தேன். கடைசியில் நானும் ஊர் ஆளுகளோடு சேர்ந்து எல்லாம் தேடினேன். தேடி முடிச்சுட்டு காணலை. கடைசியில் காலையில் வந்து பார்க்குற போது ஒத்தக்கடை கால்வாயில் நாட்டார்மங்கலம் கால்வாயில் அந்த குழந்தை பிணமாக திறந்துன்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வர்ற போது எல்லாரும் அழுது புரண்டா செஞ்சோம். கோபிகா நரபலி கொடுக்கப்பட்டதாக ஊரார் போராடிக் கொண்டிருந்த போது இரவோடு இரவாக தன்னை அந்த வழக்கில் இணைத்து விட்டதாக சொல்கிறார் ரவி. 2 மாசம் கழிச்சு
என்னைய வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நைட்டு 1 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் நேராக ஒத்தடை ஸ்டேஷன் கொண்டு போகாமல் நேராக வந்து அப்பன் திருப்பதி கொண்டு போயிட்டாங்க. அப்பன் திருப்பதி வந்து ஆறாரோ வந்தாங்க, என்னெல்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். சொன்னது பிற்பாடு ஒத்தக்கடையில் இருந்து சரி கையெழுத்து போட்டு நீங்கள் எல்லாரும் நாங்கள் இந்த மாதிரிலாம் கூட்டு வந்துருக்கிறோம், நீங்களும் கையெழுத்து போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவுமே சரி கையெழுத்து போட்ட உடனே கடைசியில் ரிமாண்ட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியாது. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதில் காரை எடுத்தேன், பின்னாடி அந்த குழந்தை தெரியாமல் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இதை ஜோடிச்சு என்னைய வந்து பழி வாங்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு 21 நாள் நான் ஜெயிலில் இருந்தேன். 21 நாள் ஜெயிலில் இருந்து கண்டிஷன் போயிருக்கிறதுல வந்து திருச்சியில் வந்து கையெழுத்து போட்டு 4 வருஷமா நான் விழுப்புரத்தில் இருந்தேன். ஊருக்காரவங்க பூராமே என்னைய வந்து தவறாக நினைக்கவுமே எனக்கு மனசு வேதனைப்பட்டு நான் இந்த மாதிரி என்னைய வந்து ஒரு பொய்யான வழக்கில் என்னை இப்படி பழி சுமத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு 4 வருஷம் விழுப்புரத்தில் இருந்தேன். மறுபடியும் திரும்ப வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு நல்ல பேர் வந்து என் காதலை எட்டியது. நீ கிடையாது, நீயே இப்படி தலைமறைவா இருக்கிற, நீ தாராளமா ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி சில ஊர்ல எல்லாரும் சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் தாமிரபரணிக்கு வந்து இருந்தது. இப்போ இதனால் வரைக்கும் நான் வந்து டிஜிபி கையில் எல்லாம் மனு கொடுத்தேன், முதலமைச்சர் கையில் மனு கொடுத்தேன். இதுக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கோபிகா மரணத்தில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க ரவியும் சகாயத்திடம் மனு கொடுத்திருக்கிறார். இத்தனை காலமும் தான் பட்ட அவமானமும் தன் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டதையும் நினைத்து ரவி கண்ணீர் விடுகிறார். திங்கட்கிழமை போய் இவருக்கு போய் நான் மனு கொடுத்துட்டு வந்தோம். மனு கொடுத்ததுல எனக்கு இது ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நிரபராதியா என்னுடைய குழந்தைகளை அனாதையாக்கி என்னுடைய படிப்பெல்லாம் இழந்து இன்னைக்கு அவங்க நடுத்துட நிற்கிறாங்க, ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. படிப்பை இழந்து மிச்சம் நல்லா படிக்க போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் மன உடைச்சலாகி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் மன உடைச்சலாகி இன்னைக்கு அவன் தெருவில் அடிக்கிறான் சார். நான் என்ன பண்ணுது? அதனால கடைசி முடிவு போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு அது கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்த நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. கோபிகா மரணத்தில் என்ன நடந்தது என மீண்டும் விசாரணை நடக்குமா என்பது IAS அதிகாரி சகாயத்தின் விசாரணை முடிவில்தான் தெரியவரும். குவாரிகளில் நடந்த நரபலிகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த காளிதாஸ். குவாரிகளில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்த வெளிமாநில தொழிலாளர்களின் மரணத்தையும் விசாரிக்க கோரிக்கை வைக்கிறார் காளிதாஸ். வறுமையின் காரணமாக ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்களில் இருந்து தமிழ் மொழி தெரியாத அப்பாவி ஏழை ஜனங்கள் குவாரிகளில் 10 ஆண்டுகளாக வேலை பார்த்து அந்த குவாரிகள் வேலை செய்கிற பொழுது வெள்ளு செய்கிற நேரத்தில் பாதாளத்தில் பாறை வெட்டி எடுக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடைந்த பொழுது அந்த அனைத்து மரணங்களும் மேலூர் காவல் நிலையத்தால் அல்லது கீழவளவு காவல் நிலையத்தால் இது மரணம் என்று பதிவேடு செய்யப்படாமல் அதுவும் விபத்து என்று FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இப்படிப்பட்ட மரணங்களை குவாரியில் நடந்த மரணங்கள் எத்தனை ஆனாலும் அதற்கு ஒரு கண்டறியும் குழுவை போட்டு இது உண்மை கண்டறிந்து இது மரணம் எப்படி நடந்தது என்று ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை என்பது அரசுக்கு அளிக்க வேண்டும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள். அந்த தருணத்தில் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார் உரிய நீதிமன்றத்தில். அந்த சூழல்ல ஒரு இறுதி உத்தரவு கொடுக்கப்படும் பொழுது அந்த உத்தரவு கொடுக்கும் நாளிலிருந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா, இல்லைன்னா அந்த வழக்கு தாக்கல் செஞ்ச நாளிலிருந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா? சட்டம் அதனை எப்படி பார்க்கிறது? உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி அதனை கட்டுப்படுத்துகிறது? குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 125 மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் ஜீவனாம்சத்திற்காக பிறப்பிக்கப்படும் கட்டளை. அந்த ஒரு வழக்கு
சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டத்தின் விளம்பு. அந்த அடிப்படையில கணவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு மனைவி இல்ல கைவிடப்பட்ட மனைவி அவங்க வந்து தன்னுடைய ஜீவனாம்சத்திற்காக அவங்க உரிய நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்வாங்க 125 சிஆர்பிசி அடிப்படையில். அந்த அடிப்படையில வழக்கை விசாரித்து அந்த நடுவர் வந்து இறுதியாக பிறப்பிக்கப்படும் உத்தரவு அப்படிங்கிறப்போ அந்த உத்தரவினை பொறுத்த வரைக்கும் ஜீவனாம்சம் எவ்வளவு தொகை நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கறத வந்து சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் வாயிலாக அவர் தீர்மானிக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் எந்த தேதியிலிருந்து கொடுப்பார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த நடுவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கு தாக்கல் செஞ்ச நாள்ல இருந்து கொடுக்கலாம், இல்லனா என்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த நாள்ல இருந்து கொடுக்கலாம். ஆனாலும் அந்த இரண்டு காரணங்களையும் வந்து ஏதாவது ஒன்று எடுக்கும் பொழுது அதற்கான உரிய விளக்கத்தை அந்த உத்தரவுல இருந்து பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வரையறுத்து இருக்கிறது. 125 சிஆர்பிசி அந்த சட்டப்பிரிவின் வாயிலாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு இறுதி விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் 2014 தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வழக்கு வந்து நீதியரசர்கள் ஜே செல்லமேஸ்வர், திரு எஸ் ஏ பாப்டி அவங்க முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, மனைவி மகளோடு பிரிந்து வாழ்கிறார், கணவன் மகனோடு பிரிந்து வாழ்கிறார், இருவரும் தனித்தனியாக இருக்கிறார்கள். இந்த சூழல்ல மனைவி தனக்காகவும் தனது மகளுக்காகவும் அவங்க வந்து ஜீவனாம்சம் கோரி 125 சிஆர்பிசி படி வழக்கு தாக்கல் செய்யறாங்க. 24 ஆஃப் தி இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அந்த சட்டப்பிரிவின் வாயிலாக இடைக்காலமாக அந்த இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வந்து நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தலா 3000 ரூபாய், மனைவிக்கு 3000 ரூபாய், மகளுக்கு 3000 ரூபாய் சொல்லி உத்தரவிடுகிறது. இறுதியாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது அதுல வந்து பல்வேறு காரணங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது மனைவி வந்து ஏற்கனவே அவங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க திருமணத்துக்கு முன்பு, ஆகவே வந்து தன்னை பராமரித்துக் கொள்ளக்கூடிய சூழல்ல தான் அவங்க படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக முடியும். ஆகவே மகளுக்கு 5000 ரூபாயும் மனைவிக்கு வந்து 3000 ரூபாய் மட்டும் அவங்க வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அவருக்கு வந்து மனைவிக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்கறது இல்லைங்கிறதுக்கு நியாயப்படுத்திடுறாங்க. அந்த அடிப்படையில் 3000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதற்கு மேலாக மனைவி வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் பொழுது நீதிமன்றம் வந்து நிராகரித்து விடுகிறது கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை. அதாவது ஒரு மனைவி வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு 2 குழந்தைகளை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அந்த சூழல்ல அவர் வேலைக்கு போகல, அது வந்து ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கிறது. ஆகவே மனைவிக்கும் 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த உத்தரவு பிறப்பித்த நாளில் இருந்து கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் சொல்லி அவங்க வழக்குல தீர்மானிக்கிறாங்க. அதற்கு மேலாகத்தான் மனைவி வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது அவங்க பல்வேறு முந்தைய உத்தரவுகளை வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அவங்க மேற்கோள் காண்கிறாங்க. அந்த அடிப்படையில் அது வந்து எந்த தேதியில வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து சம்பந்தப்பட்ட நடுவருக்கும் நீதிபதிக்கும் தான் இருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கும் நடுவர் அல்லது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் வழக்கிற்கு மாறுபடும் தன்மைகளை கொண்டு அது வழக்கு தாக்கல் செய்த நாளில் இருந்தா இல்ல அந்த உத்தரவு பிறப்பிக்கும் நாளில் இருந்தா அப்படிங்கறத காரணத்தை விளக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.